Hi friends, welcome to Daily Day Task. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு வாங்குகிறோம் இல்லைங்களா. முன்னாடி நாங்கள் வாங்கும் போது வேறு மாதிரி இருந்தது ஸ்டாண்டு. ஆனால் இந்த பிளேட் ரேக் வந்து மேலே வேணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டோட இந்த ரேக் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரேக்கை ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே இருக்க இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டாலே அந்த ரேக் வந்து தனியாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் அந்த சைடு இருக்கிறதும். இப்போ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரூலாம் அந்தந்த சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுக்கோங்க ரெடியாக. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து செகண்ட் ரேக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேட் ரேக்கை மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹோல் தெரியுது பாருங்கள். இந்த ஹோல் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இந்த ஹோல் தெரியுது பாருங்கள். இது கரெக்டாக இதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடணும். அவ்வளோதாங்க, இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி லெவலுக்கு நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க இதோட ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு. ஈஸி தான். வெசல்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நாங்கள் இது மாதிரி தான் பிளான் பண்ணதே. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டெய்லி டே டாஸ்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.